ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோக சங்கரம். சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்திர பாஷ்ய கிருதௌ வந்தே பகவந்தः புனः புனः. समस्त जन कल्याणी निरतम करुणामयम नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्म विद्वरम्. गीता ध्यान श्लोकम. ओम पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्तदामि भगवद्गीते भवद्वेषिणीम् நம்ம 47 48வது பாடல் படிப்போம். நேத்தி பார்த்தது ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணः பரதர்மாத் ஸ்வனுஷ்டிதாத் ஸ்வபாவநியதம் கர்ம குர்வனாப்னோதி கில்பிஷம் சகஜம் கர்ம கௌந்தேய சதோஷமபி ந த்யஜேத் சர்வாரம்பா ஹி தோஷேன தூமேர்நாக்னிரிவாவ்ருதாஹ. இது ரெண்டு தான் நேத்தி பார்த்தோம். இதுல ரொம்ப முக்கியமான கருத்து என்னன்னா, ஸ்ரேயான் சுதர்மோ விகுணக, மற்றவர்களுடைய, அதாவது எனக்கு சம்பந்தம் இல்லாத தர்மத்தை காட்டிலும் என்னுடைய சுதர்மமே மேலானது. அப்படின்னா எனக்கு என்ன கடமைகள் என் சுபாவத்தின்படி அமைந்திருக்கிறதோ அது எனக்கு மேலானது. பரதர்மத்தை காட்டிலும் விகுணக சுதர்மக, என்னுடைய அந்த சுதர்மத்துப்படி அமைந்த கர்மமானது எனக்கு ரொம்ப தாழ்மையானதாகவும் நான் விரும்பாததாகவும் இல்ல அதுல நிறைய நஷ்டம் வர்றதாகவும், இது ரொம்ப 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 கஷ்டம் கொடுக்குது, நமக்கு துக்கமா இருக்கு, இப்படி எல்லாம் நினைச்சா கூட அது இல்ல, அதுல எனக்கு அவ்வளவா திறமை பத்தல, நான் அதை சரியா செய்ய மாட்டேன்றேன், இப்படி எல்லாம் இருந்தா கூட அதுதான் நமக்கு சிறந்தது. ஏன்னா உண்மையிலேயே நம்மளுடைய மனது விருப்பு வெறுப்புனால நம்மளுடைய சுதர்மத்தை மற்றவர்களுடைய சுதர்மத்தோட ஒப்பிட்டு இப்படி எதிர்மறையாக எண்ணத்தை தோற்றுவிக்கிறதே தவிர உண்மையிலேயே நம்மளுடைய சுதர்மம் தான் நமக்கு மேன்மை அளிக்கக்கூடியது, நம்மள ஆன்மீகத்துல முன்னேற்றக்கூடியது. விருப்பு வெறுப்பிலிருந்து விடுபடுவதற்கு நம்மளுடைய சுதர்மத்தை இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்வதுதான் சரியானது, மேன்மையை கொடுக்கக்கூடியது. அதனாலதான் அது ஸ்ரேயஸ், அதான் ஸ்ரேயஸ்ன்னு சொல்றாரு, உயர்ந்தது, நன்மை தரக்கூடியது, நன்மை பயக்கக்கூடியது. ஓகே, சு அனுஷ்டிதாத் பரதர்மாத், பாருங்க, நன்கு அனுஷ்டிக்கப்படுகின்ற பரதர்மத்தை காட்டிலும் வேறு ஒண்ணுத்துல எனக்கு சுதர்மத்துப்படி அமையாத வேற ஏதோ ஒரு கர்மம், அதுல நான் எக்ஸ்பர்ட்டா கூட இருக்கலாம், ஆனா அதை நான் செய்யக்கூடாது. இதுதான் விருப்பு வெறுப்புனால செய்யக்கூடாது. இந்த விருப்பு வெறுப்புன்றது இம்பார்ட்டன்ட். அந்த விருப்பு வெறுப்புனால நம்ம ஒண்ணு கணிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், இது எனக்கு சரியில்லைன்னு, அது தப்பு இங்க. ஓகே, அப்ப என்ன செய்யணும், நம்ம என்ன சொல்ல வராரு, கர்ம பல தியாகம், அதுதான் சந்நியாசம், தியாகத்தினுடைய தத்துவம். இதை மறந்துடக்கூடாது, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 18வது அத்தியாயத்துல அர்ஜுனன் கேட்கறதும் அதுதான், நமக்கு தேவையான கேள்வியும் அதுதான். நான் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, கர்ம பல தியாகம் செய்யணும், சந்நியாசம் தியாகம் செய்யணும், அதானே. அப்ப சந்நியாச தியாகம்னா என்னன்னா கர்ம பல தியாகம் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும். அப்ப அந்த கர்ம பல தியாகம்னா என்னுடைய கர்மம் எது, உன்னுடைய கர்மம், உன்னுடைய சுதர்மம். அந்த சுதர்மம் எப்படி அமைகிறது, என்னுடைய வாசனையின்படி அமைகின்றது. அது என்னது, பிராமணனா சத்திரியனா வைசிய கர்மமா சூத்ர கர்மமா என்பது என்னுடைய சுதர்மம். அதுதான் இந்த நாளில ஏதோ ஒன்று.
அந்த கர்மத்தை நான் மேற்கொண்டு அதில் எந்த விதமான கர்ம பலனையும் எதிர்பார்க்காமல் அந்த சுதர்மத்தையே, என்னுடைய கடமையையே நான் இறை வழிபாடாக செய்வது. இதுதான் நம்ம பண்ண வேண்டியது. சுபாவ நியத்தம் கர்ம. இது மாதிரி செய்யும்போது, இப்படி சுபாவத்தின்படி அமைந்த கர்மம் கடமைகளை செய்யும் பொழுது, சுபாவ நியத்தம் கர்மம் 47வது ஸ்லோகத்தில் பாருங்க. இப்படி செய்யும்போது கர்ம குருவன் கில்பிஷம்னு ஆப்னோத்தி. இப்படி செய்கிறவன் கண்டிப்பாக பாவத்தை அடைய மாட்டான். ஏன்னா அர்ஜுனன் என்ன சொல்றான், என்னுடைய கர்மம் இந்த பாவத்தை கொடுக்கும் போல் இருக்கே, நண்பர்களுக்கு துரோகம் செய்வது போல இருக்கே அப்படின்றான். அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப பேசினால அதுக்கு அவர் சொல்றாரு, கிடையாது, நீ இது உன்னுடைய சுதர்மத்துப்படி அமைந்த கடமை. இந்த போர் செய்வது என்பது கூட இந்த மாதிரி சூழ்நிலை வரும்பொழுது நீ அதை செய்யாமல் இருந்தாதானே உனக்கு பாவம் வருமே தவிர, நீ அதை செய்வதனால் நீ பாவத்தை அடைய மாட்டாய். இது தெளிவா நம்ம சொல்லிட்டார். சொன்ன பின்னாடி நீ உன்னுடைய விருப்பு வெறுப்புனாலதானே இந்த கர்மம் உயர்ந்தது, இந்த கர்மம் தாழ்ந்தது, இது எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்லல. இப்போ எல்லா கர்மமே தோஷம் உடையது. நீ சொல்ற தோஷம் குறுகிய கண்ணோட்டத்துல உன்னுடைய விருப்பு வெறுப்புனால நீ சொல்ற தோஷம். அந்த தோஷத்தை பார்க்காம நீ எல்லா கர்மமே தோஷத்தை உடையது, அதை பார்க்கும்போது உனக்கு என்ன புரியும்? இந்த எந்த கர்மமாக இருந்தாலும் சரி, அது என்னுடைய சுதர்மத்துப்படி அது பிராமண கர்மம், கத்திரிய கர்மம், வைசிய கர்மம், சூத்திர கர்மம், எந்த கர்மமாக இருந்தாலும் எல்லாமே தோஷம் உடையது, கர்ம பலனை கொடுக்கக்கூடியது. அது போல முக்குணங்களுக்கு உட்பட்டது. இந்த தோஷத்துல உன்னுடைய கவனத்தை செலுத்து. மற்றவருடன் ஒப்பிட்டு உன்னுடைய விருப்பு வெறுப்புனால உன்னுடைய சுதர்மத்துல தோஷத்தை பார்க்கறத விட்டுட்டு, நீ யாரோட ஒப்பிடுறியோ மற்ற அனைவருடைய சுதர்மமும் சேர்த்து, உன் சுதர்மமும் சேர்த்து எல்லாமே தோஷம் உடையது. அது கர்ம பலனத்தை கொடுக்கக்கூடியது, முக்குணங்களுக்கு உட்பட்டது. ஆனா உன்னுடைய குறிக்கோள் என்னது? உன்னுடைய குறிக்கோள் நித்திய பலன், நித்தியமான பலனை கொடுக்கக்கூடியதுதான் இருக்கணும். அது எப்படி இருக்கு? எங்க இருக்குது? அது முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கு. அதனால உன்னுடைய கவனத்தை நீ எங்க செலுத்தணும்? இந்த கர்ம பலன்ல நாம சிக்கக்கூடாது, முக்குணங்களை கடந்து செல்ல வேண்டும், இதுல உன்னுடைய கவனத்தை செலுத்து அப்படின்னு எல்லா கர்மத்துக்குமே பொதுவாக இருக்கின்ற தோஷங்களை சொல்லிட்டார். இப்போ கர்மத்தை பொறுத்து அவர் ஏற்ற இறக்கம் சொல்லல, தோஷம் சொல்லல. பிராமண கர்மம் தாழ்ந்தது, கத்திரிய கர்மம் உயர்ந்தது, இல்ல வைசிய கர்மம் தான் தாழ்ந்தது, சூத்திர கர்மம் உயர்ந்தது, இப்படி எல்லாம் சொல்லவே இல்லை அவர். ஆனா என்ன தோஷம் சொல்றாரு? எதா இருந்தாலும் இது முக்குணங்களுக்கு உட்பட்டது, கர்ம பலனை கொடுக்கக்கூடியது. அப்ப நீ பண்ண வேண்டியது என்னது? நீ எந்த கர்மம் உனக்கு அமைந்திருக்கோ உன் சபாத்தின்படி அந்த கர்மத்தை கர்ம பல தியாகம் செய்து நீ செய்ய வேண்டும். உன்னுடைய கவனத்தை அங்க செலுத்த வேண்டும். அப்படி செய்வதனால சகஜம் கர்ம கௌந்தேய, சகஜம் உன்னுடனே பிறந்த சுபாவப்படி, சகஜம் சகஜம்னா இங்க சகஜம்னு எடுத்துக்கூடாது, சகஜமா சொல்றான்னு அர்த்தம் கிடையாது. ஜம்னா இங்க பிறத்தல். சகஜம் என்னுடையனையே பிறந்திருக்கின்றது என்னது? என்னுடைய சுபாவ கர்மம், கடமை. அத தோஷம் அப்படி நத்தேஜி, நீ நினைக்கிறது போல விருப்பு வெறுப்புப்படி அது தோஷத்தை நீ பார்த்தாலும் அதை நீ விடாத. ஏன்னா இதை விட ஒரு மேலான தோஷம் எல்லா கர்மத்திலுமே இருக்கு. சர்வாரம்பாகி தோஷேன தூமேன அக்னிகி ராவிருத்தாக. எப்படி அக்னியில இந்த தூமம் சேர்ந்தே இருக்கும், அது போல இந்த 4 வகையான கடமைகள் இருக்கு இல்லையா, இந்த 4 வகையான கடமைகளிலுமே தோஷம் உடையதுதான். அந்த தோஷத்திலிருந்து வெளிவர பார்க்கணுமே தவிர நீ உன்னுடைய சுதர்மத்தையும் மற்றவருடைய சுதர்மத்தையும் ஒப்பிட்டு பார்த்து இது தோஷம்னு நீ உன்னுடைய விருப்ப வெறுப்பினால சொல்லாத. உண்மையான தோஷம் எதுன்னு நீ கண்டுபிடி, உண்மையான தோஷம் எதுன்னு நீ அறிந்து கொள். உண்மையான தோஷம் கர்ம பலம். எல்லா கர்மங்களையும் கர்ம பலனை கொடுத்துரும். அதனால அந்த கர்ம பலத்தை தியாகம் செய். அப்படி செய்வதனால முக்குணங்களுக்கு உட்பட்டது எல்லா கர்மங்களும். ஆனா நான் அடைய வேண்டியது முக்குணங்களை கடந்து இருப்பது. இப்படி கர்ம பல தியாகம் செய்வதனால முக்குணங்களை கடந்து இருக்கின்ற என் ஆத்மஸ்வரூபத்தை நான் அடைய முடியும். இதுதான் இதனுடைய இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். சரி, இப்போ அடுத்து என்ன தொடர்ச்சி தாட்ல வருது, என்ன ஓட்டம் வருது? சரி, நான் நீங்க சொல்கிறபடி நான் கர்ம பல தியாகம் செய்கிறேன், இறை வழிபாடாக என்னுடைய கடமைகளை சுதர்மத்திற்படி விருப்ப வெறுப்பை கடந்து நான் அதை செய்கிறேன்.
அப்படி செய்யும் பொழுது இப்படி செய்கின்றவன் என்ன என்ன நிலையை அடைகிறான்? பிரம்மத்தை அடைகிறான். எப்படி அடைகிறான்றத இந்த ஸ்லோகத்துல சொல்றார். பார்க்கலாம் நம்ம. அசக்த புத்தி சர்வத்ர असक्त बुद्धि सर्वत्र அசக்த புத்தி சர்வத்ர असक्त बुद्धि सर्वत्र ஜிதாத்மா விகத ஸ்பிருஹः जितात्मा विगत स्पृहः ஜிதாத்மா விகத ஸ்பிருஹः जितात्मा विगत स्पृहः நைஷ்கர்மிய சித்திம் பரமாம் नैष्कर्म्य सिद्धिं परमाम् நைஷ்கர்மிய சித்திம் பரமாம் नैष्कर्म्य सिद्धिं परमाम् சந்நியாசேனாதிகச்சதி संन्यासेनाधिगच्छति சந்நியாசேனாதிகச்சதி. संन्यासेनाधिगच्छति சேர்ந்து படிப்போம். அசக்த புத்தி சர்வத்ர ஜிதாத்மா விகத ஸ்பிருஹः நைஷ்கர்மிய சித்திம் பரமாம் சந்நியாசேனாதிகச்சதி. இப்படி கர்மயோகம் செய்பவன், அதாவது கர்ம பல தியாகம் செய்பவன் என்ன என்ன நடக்குது அவனுக்கு? எப்படி வந்து அந்த பிரம்மத்தை அடைகிறான்? ஒவ்வொரு ஸ்டெப்பா சொல்றார். விகத ஸ்பிருஹ. முதல்ல என்ன ஆகுது அவனுக்கு? ஸ்பிருஹ. ஓகே, ஸ்பிருகன்னு சொல்லும் பொழுது ஆசைகள், அட்டாச்மெண்ட், பற்றுதல். ஸ்பிருஹ பற்று, அதுல இருந்து விடுபடுகிறான். விகத பற்றிலிருந்து விடுபடுகிறான். பற்றுன்றது எப்படி ஏற்படுகிறது நம்ம பார்த்தோம். விருப்பு வெறுப்பு, விருப்பு வெறுப்பு, அதனால் ஏற்படுகின்ற பற்றுதல்கள், இதிலிருந்து விடுபடுகிறான். யாரு? கர்ம பல தியாகம் செய்பவன், கர்மயோகம் செய்பவன். தன்னுடைய சுதர்மத்தின்படி அமைந்த கடமையை இறை வழிபாடாக செய்பவன். அவனுக்கு என்ன நடக்குது? அவனுடைய விருப்பு வெறுப்புகள், பற்றுதல்கள் அவனை விட்டு நீங்குகிறது. விகத ஸ்பிருஹ. எதனால? எதனாலனா அவன் தாசபாவம் இல்லைன்னா கரணபாவம். நான் இறைவனுடைய தாசன் இல்லைன்னா நான் இறைவனுடைய கருவியாக இருப்பவன். இதனால இப்படி அவன் செய்வதனால இங்க என்ன இல்லை அவனுக்கு? தான் தான் தான், எனக்கு எனக்கு, எந்த கடமை செஞ்சாலும் எந்த வேலை செஞ்சாலும் எனக்கு 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 என்ற இந்த பாவனை மாறி இது அத்தனையும் இறைவனுக்காக, இறைவன் என் மூலமாக நடத்துகின்றான், இறைவனுடைய தாசன், இறைவனுடைய அடிமை நான், இல்ல இறைவனுடைய கரணம், கருவி நான். இந்த எண்ணத்தோட இருப்பதனால அவனுடைய விருப்பு வெறுப்பு, பற்றுதல்கள் அவனை விட்டு நீங்குகிறது. இதுதான் முதல் வழி, படி. அடுத்து என்ன ஆகுது அவனுக்கு? இப்படி விருப்பு வெறுப்பு பற்றுதல்கள் நீங்கிறதுனால அவன் ஜிதாத்மா, ஜிதாத்மாவா ஆகிறான். ஜிதாத்மா, ஜித ஜெயித்தவன். எதை ஜெயித்தவன்? தன்னுடைய ஆத்மா. இங்க ஆத்மானது மனது. தன்னுடைய மனதை ஜெயித்தவன் ஆகிறான். அப்ப விருப்பு வெறுப்பையும் பற்றுதலையும் ஜெயிப்பதுதான் மனதை ஜெயிப்பதுன்னு இங்க புரியுது பாருங்க நமக்கு. அப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, யாரால் அது அடைய முடியும்? 6வது அத்தியாயத்துல அடைய முடியுமா? உன்னுடைய மனதுதான். நீயே உனக்கு நண்பன், நீயே உனக்கு எதிரி. 6வது அத்தியாயத்துல பார்த்திருப்போம்ல. அப்போ யார் யார் தன்னுடைய நண்பன் அப்படின்னா, தன் மனதை யார் ஜெயித்தானோ அவனே தனக்கு நண்பன். யார் தனக்கே தான் எப்படி எதிரி? தன்னுடைய மனதை ஜெயிக்கவில்லை என்றால் அவனே தனக்கு எதிரி. இப்ப இங்க என்ன ஆயிடுச்சு? விருப்பு வெறுப்புகள் பற்றுதல நீங்கினதுனால, அவனை விட்டு நீங்கினதுனால, தாசபாவனையினால, கரணபாவனையினால, கர்மயோகத்தின் மூலமாக, மறுபடியும் சொல்றோம், கர்மயோகம் என்ன? சுதர்மத்தின்படி அமைந்த கடமை, அதை இறை வழிபாடாக செய்வதனால பற்றுதல்கள், விருப்பு வெறுப்புகள் நீங்கினதுனால அவன் தன் மனதை வென்றவன் ஆகிறான். தன் மனதை வென்று தன் மனதை தனக்குத்தானே நண்பனாக்கி கொண்டான், நண்பனாக்கி கொண்டவன். எங்கேயும் இந்த கனெக்ஷன் விட்டே போல பாருங்க. ஆரம்பத்துல சொன்னது கடைசி வரைக்கும் அப்படியே வரும். சரி, இதுக்கப்புறம் என்ன? தன்னை வென்றவன் என்ன ஆகுது அவனுக்கு? சர்வத்திர, சர்வத்திர எல்லா உறவுகளிலும் சொல்லலாம், எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா உறவுகளிலும் சர்வத்திர அசக்த புத்தி, பற்றுதல் இல்லாத தன்மை வந்துடுது. அசக்தி, பற்றுதல் அற்ற தன்மை இயல்பாக இருக்கு அவனுக்கு எல்லா இடத்திலும். இப்ப எல்லா இடத்திலும் சொல்லும் பொழுது எங்க வந்து இயல்பாக இருக்குமோ அங்க கூட அவனுக்கு அந்த அசக்தி, பற்றுதல் இல்லை அப்படின்னா
உதாரணத்துக்கு அவன் வந்து அவனுக்கு குடும்பங்கள் இருக்கு, குடும்பத்துல இருக்கிறவர் அவர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய தன் மனைவி மக்களிடத்து கூட அவனுக்கு பற்றுதல் இருக்காது. பாருங்க, அன்பு இருக்கிறது வேற, பற்றுதல் வேற. தப்பா புரிஞ்சு கூடாது. பற்றுதல் இருக்காது. பற்றுதல் இருக்காதுன்னு அர்த்தம், அந்த அங்க அங்க யாரா இருந்தாலும் அது அவர்களிடத்து இவர்கள் மூலமாக எனக்கு இன்பம் கிடைக்கும், அதற்காக தான் நான் இவர்களுடன் நான் இவ்வாறு பழகுகிறேன். இதுதான் பேஸ் எல்லாத்துக்குமே. இந்த எண்ணமே இல்ல அவங்களுக்கு. இந்த எண்ணம் இருந்துதான் அது பற்று. சர்வத்திர அசக்த புத்தி, எங்கும் எதிலும் பற்றற்ற தன்மையுடன் ஆகிறான் அவன். இது மனதை வென்றவன். மனதை வென்றவனோட நிலை எப்படி இருக்கு? முதல்ல எங்க ஆரம்பிக்குது? அது விருப்பு வெறுப்பு பற்றுதல். அதை போக்குவதற்கு கர்மயோகம், கர்ம பல தியாகம், என்னுடைய சுதர்ம கர்மத்தை இறை வழிபாடாக செய்வது, அதனால பற்று நீங்கிறது, விருப்பு வெறுப்பு நீங்கிறது, தன் மனதை ஜெயிக்கிறான். அதுக்கு பின்னாடி எல்லா இடத்துலயுமே எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ இயல்பாக பற்று வைப்பதற்கு அந்த இடங்களில் கூட சர்வத்திர, அதான் அதுக்கு அர்த்தம், அந்த இடங்களில் கூட அவன் பற்றற்று இருக்கான். இது தப்பு இல்லப்பா, பற்று இருந்தா கூட எல்லாருமே ஏத்துப்பாங்கன்னா அப்படி இல்ல. அங்க கூட அவனுக்கு அந்த பற்றே இல்லை. சரி, அதுக்கப்புறம் என்ன ஆகுது அவனுக்கு? இந்த நிலையில நைஷ்கர்மிய சித்திம் பரமா, நைஷ்கர்மிய சித்திம். நைஷ்கர்மியம்னா என்னது? ஆக்சுவலா நைஷ்கர்மியம்ன்றதுக்கு ஆத்ம ஞானம், ஆத்ம ஞானம் தான் நைஷ்கர்மியம். அதாவது பிரம்மம். நிஷ்கர்மம், பிரம்மத்திற்கு நிஷ்கர்மம்ன்ற ஒரு பேர் இருக்கு. நிஷ்கர்மம்னா பிரம்மம்னு அர்த்தம். சரி, இப்படி பிரம்மம் நிஷ்கர்மமானது என்கின்ற ஞானத்தை பெறுவது நைஷ்கர்மியம் சித்தி. அப்ப நைஷ்கர்மிய சித்தின்னு என்ன அர்த்தம்? அப்போ பிரம்மம் நிஷ்கர்மம், பிரம்மம் எந்தவித கர்மமும் அற்றது என்கின்ற ஞானத்தை, அந்த ஞானத்தை பெறுவது வந்து நைஷ்கர்மியம். அந்த நிலையை அடைவது நைஷ்கர்மியம் சித்தி. அந்த நிலையை அடைகின்றான். பரமாம், இதுதான் ஹையஸ்ட் நாலேஜ், உயர்ந்த சுப்ரீம் நாலேஜ், உயர்ந்த ஞானம். இது, இந்த ஞானத்தை அடைகிறான். என்னப்பா இது? அப்ப கர்மயோகம் செஞ்சா டைரக்டா அப்படியே பிரம்ம ஞானத்தை அடைஞ்சிட்டான் அப்படியா? அப்படின்னா சந்நியாசேன அதிகச்சதி, அங்க வார்த்தை இருக்கு பாருங்க. எப்படி போனா அதுக்கு? வயா, என்ன ரூட், எதன் வழியாக போனாங்க? நைஷ்கர்மிய சித்தியும் பரமாம் சந்நியாசேன அதிகச்சதி, சந்நியாசத்தின் மூலமாக. மறுபடியும் வந்துருச்சு பாருங்க சந்நியாசம். அப்ப கர்மயோகம், கர்மயோகத்தினால பற்றுதல் நீங்குது. பற்றுதல் நீங்கின பின்னாடி என்ன ஆகுது? சந்நியாசம். அந்த சந்நியாசத்தின் மூலமாக நைஷ்கர்மிய சித்தி. நைஷ்கர்மிய சித்தின்றது என்னது? தன் சொரூபம், தன் சொரூபமான ஆத்மஸ்வரூபம் எந்த வித கர்மமும் அற்றது. ஏன்னா கர்மம் தானே எல்லா சம்சாரத்துக்கும் காரணம். கர்மம், கர்த்தா, கர்ம பலன். அப்ப மறுபடியும் பிறப்பு, இறப்பு. அதனால என்ன வச்சாங்க பாருங்க அந்த வார்த்தை கரெக்டா. நைஷ்கர்மியம் சித்தி, எந்த விதத்திலையும் கர்மத்துக்கு சம்பந்தமே இல்லை. எது? என் சொரூபம், என் ஆத்மஸ்வரூபம். இந்த ஞானம் வந்து நைஷ்கர்மியம்னு அர்த்தம். இந்த ஞானத்துக்கு இந்த உயர்ந்த ஞானத்தை அவன் சந்நியாசத்தின் மூலமாக கண்டிப்பாக அடைகிறான். அதிகச்சதி. ஓகே, அடைகிறான், விரைவாக அடைகிறான், கண்டிப்பாக அடைகிறான், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். சரி, இப்ப இங்க சந்நியாசம்ன்றது என்னது? மறுபடியும் சந்நியாசேன அதிகச்சதி, விவிதிஷா சந்நியாசம். எங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? வித்வத் சந்நியாசம், விவிதிஷா சந்நியாசம். விவிதிஷா சந்நியாசம், விவிதிஷா சந்நியாசம் ஸ்ரவண மனன நிதித்தியாசனம். அப்போ சந்நியாசம்னா எல்லாத்தையும் விட்டுட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. சந்நியாசம்னா என்ன அர்த்தம்? எப்படி புரிஞ்சுக்கணும்? சந்நியாசம், விவிதிஷா சந்நியாசம்னா சந்நியாசம்னால ஸ்ரவண மனன நிதித்தியாசனம். இதான் புரிஞ்சுக்கணும் நம்ம. இந்த ஆத்மாவை குறித்த சொரூபத்தை கேட்டல், சிந்தித்தல், தியானித்தல், அதுதான் விஷயம். இப்போ கேட்டல், ஸ்ரவணம்னு உடனே நம்ம என்ன நினைச்சுப்போம்?
இப்போ வந்து நிறைய காலேஜ் டிகிரி எல்லாம் படிக்கிற மாதிரி இவரும் நிறைய படிப்பாரு, சாஸ்திரங்களா படிப்பாரு. என்ன சாஸ்திரம் படிப்பாரு? நிறைய சாஸ்திரங்கள் இருக்குல்ல, சமையல் சாஸ்திரம் கூட இருக்கு. சாஸ்திரம்லாம் இவர் படிப்பாரு. அப்படி 19 ஏதோ சாஸ்திரம் படிக்கிறது சந்நியாசம் அப்படி இல்லை. இங்க இங்க சாஸ்திரத்தினுடைய தாத்பரியமா இருக்கிற ஆத்ம ஞானம், அந்த ஆத்மாவை குறித்த ஞானத்தை கேட்டல், அதனுடைய தத்துவத்தை குறித்து கேட்டு எந்தவித சந்தேகமும் அற்று நிலைக்கு வருவது சிந்தித்தல் மூலமாக. எந்தவித சந்தேகமும் இல்லை, இதுதான் ஆத்மஸ்வரூபம். அந்த ஆத்மஸ்வரூபம் என் சுரூபம், அதில் எந்தவித சந்தேகம் அற்ற நிலை. அப்படி சந்தேகம் அற தெளிதல் வந்து சிந்தித்தல். முதல்ல கேட்டல், இதுதான் என்னுடைய சொரூபம்னு தெரியவே தெரியாது நமக்கு. அதை முதல்ல கேட்கிறான், பரோட்சமா கேட்கிறான். அப்படி கேட்ட பின்னாடி எப்படி இதுதான் என் சுரூபமாக இருக்க முடியும் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், நிறைய சிந்திச்சு அதுல இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எல்லாம் தெளிவடைகிறான். எப்படி? குரு சாஸ்திரம் மூலமாக, குரு சாஸ்திர உபதேசம் மூலமாக தெளிவடைகிறான். இப்படி தெளிவடைந்த பின்னாடி அந்த தெளிவான ஞானத்தில் நிலை பெறுவதற்கு தியானத்தில் ஈடுபடுகிறான், நிதித்தியாசனத்தில் ஈடுபடுகிறான். இதுதான் சந்நியாசம். சந்நியாசேன அதிகச்சதி. ஓகே, இது மறந்துடக்கூடாது நமக்கு. சரி, ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டாரு சன்னியாசின்னு அதிகச்சதி அப்படின்னு. சும்மா சைட்ல லாஸ்டா சொல்லிட்டாரு பாருங்க. இங்க வந்து விகதஸ்பிருக ஜிதாத்மா சர்வத்திர அசக்த புத்திகி நைஷ்கர்ம சித்தி பரமம். ஈஸியா இருக்கு, நல்லா இருக்கே இது அப்படின்னு நமக்கு தோணும். அழகா கர்மயோகம் செஞ்சுட்டு அப்படியே நம்ம டக்குன்னு அப்படியே ஜம்ப் பண்ணிடலாம் இங்க நைஷ்கர்ம சித்திக்கு அப்படின்னு. ஆனா அது அந்த மாதிரி டக்குன்னு நடுவில் எங்க வச்சாரு நமக்கு லாஸ்ட்ல நைஸா சைட்ல முக்கியமான விஷயத்த. ஏன்னா நம்ம இன்னமும் போகணும், நிறைய கடந்து போக வேண்டியிருக்குல்ல. அதனால இத முதல்ல செய்யி, நீ சன்னியாசத்து வழியா நைஷ்கர்ம சித்தி பரமம் அடைந்து விடுவார். அது அப்படி சொல்றாரு அழகா. சரி, இப்போ இதுல என்னென்னலாம் நமக்கு புரிஞ்சுது? விகதஸ்பிருகனா என்ன புரிஞ்சுக்கணும் நம்ம? விகதஸ்பிருக விருப்பு வெறுப்பு பட்டுதல் நீங்கி, எப்படி? தாசபாவனை கரணபாவம். அதனால நீங்கிறதுனால என்ன ஆனா, தன் மனதை வென்றவன் ஆகிறான். தன் மனதை வென்றதுன்னா என்னது? எங்கெல்லாம் பற்றுதல் வைக்க வாய்ப்பு இருக்கோ அங்க கூட பற்றுதல் அற்று இருக்கான். சர்வத்திர அசக்த புத்தி. அப்பதான் ஜெயிச்சதாகும். எனக்கு இங்கெல்லாம் பற்று வைக்க வாய்ப்பே கிடையாது, நான் ஜெயித்தவன், பற்றே இல்லாதவன், ஏன் எனக்கு யாருமே இல்லை அப்படி இல்ல. எல்லாம் இருந்தும் அங்க கூட வாய்ப்பு இருந்தும் அங்க கூட பற்றுதற்ற நிலையில் இருப்பவன் அவன் தான் தன்னை ஜெயித்தவன். அந்த நிலையில தான் என்ன ஆகுது அவனுக்கு? உலக கடமைகள் போதும், முடிந்து விட்டது. அப்புறம் சந்நியாசம், கர்ம சந்நியாசம், கர்மத்தை உலக கடமைகளை விட்டுட்டு அடுத்த கட்டமான குருவை நாடி சிரவணமான நிதித்தியாசனத்தில் ஈடுபடுகிறான். அதன் மூலமாக பரமாம் நைஷ்கர்மிய சித்தி அடைகிறான். சரி, இங்க நைஷ்கர்மிய சித்தி அடைகிறான்னு சொன்ன பின்னாடியும் மீண்டும் பகவான் என்ன பண்றாரு? 50வது ஸ்லோகத்துல இந்த நிலையை அடைகின்ற, அந்த நிலை அடைஞ்சான் இல்லையா, அந்த நிலையை பற்றியும் இங்க சொல்ல போறார். எப்படி அந்த நிலை அடைகிறான்? சந்நியாசம்ன்ற ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு. அந்த சந்நியாசத்துல என்ன நடக்குது? இப்ப நம்ம சொன்ன சிரவண மரணம் சொன்னோம்ல, அதையும் விளக்கமாக சொல்ல போறார். அதை பத்தியும் சொல்ல போறார், நம்ம படிக்கலாம். 50வது பாடல். சித்திம் பிராப்தோ யதா பிரம்ம, सिद्धिं प्राप्तो यथा ब्रह्म, சித்திம் பிராப்தோ யதா பிரம்ம, सिद्धिं प्राप्तो यथा ब्रह्म, ததாப்னோதி நிபோத மே, तथाप्नोति निबोध मे, ததாப்னோதி நிபோத மே, तथाप्नोति निबोध मे, சமாசேனைவ கௌந்தேய, समासेनैव कौन्तेय, சமாசேனைவ கௌந்தேய, समासेनैव कौन्तेय, நிஷ்டா ஞானஸ்ய யா பரா, निष्ठा ज्ञानस्य या परा, நிஷ்டா ஞானஸ்ய யா பரா. निष्ठा ज्ञानस्य या परा, சேர்ந்து சித்திம் பிராப்தோ யதா பிரம்ம,
तथाप्नोति निबोध मे समासेनैव कौन्तेय निष्ठा ஞானஸ்ய யா பரா. போன பாடலையும் பராம் சித்திம், பராம் நைஷ்கர்ம சித்திம். இந்த பாடல் என்ன? ஞானஸ்ய யா பரா, நிஷ்டாஸ்ய யா பரா. எல்லாம் பரா பரா பரான்னு அர்த்தம். உயர்ந்தது, மிக உயர்ந்தது, இதை விட உயர்ந்தது வேற எதுவுமே இல்லை. சரி, கௌந்தையா எங்க இருக்கு? கௌந்தையா இரண்டாவது வரியில இருக்கு பாருங்க. சன்யா சமாசேனைவ கௌந்தேய, கௌந்தேய கௌந்தேய சித்திம் பிராப்தக யதா, சித்தியை அடைந்தவன் எப்படி, எவ்வாறு? ஞானஸ்ய யா பரா நிஷ்டா, ஞானத்தின் வடிவான பிரம்ம ஆப்னோத்தி, பிரம்மத்தை எவ்வாறு அடைகிறான், அதை ததா சமாசேன, அதை சுருக்கமாக மே நிபோத. இங்க என்ன சித்திம் பிராப்தா? நம்ம முன்னாடி பார்த்தோம், இது நைஷ்கர்ம சித்திம் அங்க சொல்லியாச்சு. ஆனா அந்த சித்திம்ன்றதுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, அந்த நைஷ்கர்ம நிலையை அடைவதற்கு தேவையான தகுதியை பெறுகிறான். அந்த சித்திம்ன்றதுக்கு பல இடத்துல இந்த இடத்துல ஒரு 4-5 ஸ்லோகங்களை சித்தி சித்தி வந்தா ஞான யோக்கியதை, ஞான அதிகாரித்துவம், ஞானத்தை அடைவதற்கான அதிகாரித்துவத்தை பெறுவது, குவாலிபிகேஷன், தகுதியை பெறுவது. சரி, இங்க எப்படி சொல்றாரு? சித்தி அடைந்தவன் ஞானத்தை மேலாம் வடிவான பிரம்மத்தை எப்படி அடைகிறான்? அதான் சித்தி அடைஞ்சிட்டானே அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க. இங்க என்ன அழகான ஒரு டீச்சர் எப்படி இருக்கணும், நம்ம எப்படி ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சா இருக்கும், நேர்மறையான எண்ணத்தோட எப்படி இருக்கணும் இங்க சொல்லி கொடுக்கிறார். எப்படி இவன் இன்னும் அதிகாரித்துவத்தை தான் அடைஞ்சிருக்கான் சந்நியாசத்தின் மூலமாக. சந்நியாசன்றதும் ஒரு அதிகாரித்துவம் தான், சிரவண மரண நிதித்தியாசனம் அதிகாரி. ஆனா அந்த நிலையை அடைஞ்சவனே சித்தியும் பிராப்தான்னு சொல்றாரு. அப்படின்னு நடத்தனா நீ பிரம்மத்தை அடைந்தது மாதிரி தான், அந்த நிலைக்கு வந்துட்டல நீ அப்படின்னு. இந்த மாதிரியும் அதுக்கு நம்ம புரிந்து கொள்ளலாம். எப்படி அழகா கிருஷ்ணர் எப்போதுமே நேர்மறையா என்கரேஜ் பண்ணிட்டே இருக்காரு. இங்க புரியுது பாருங்க. கௌந்தையா சித்திம் பிராப்தா, சித்திம் பிராப்தான்னு அர்த்தம் இந்த சித்தியை அடைந்தவன், ஞான சித்தியை அடைந்தவன் எப்படி பிரம்மத்தை அடைகிறான்னு அர்த்தமா? இந்த ஞானத்தை பெறுவதற்கான தகுதியை அடைந்தவன் எப்படி ஞானஸ்ய யா பராநிஷ்டா பிரம்ம ஆப்னோதி, இந்த ஞானத்தில் நிலை பெற்று, உயர்ந்த இந்த ஞான நிஷ்டையை நிலை பெற்று பிரம்மத்தை அடைகிறான். அதை சமாசேன மே நிபோத, அதை சுருக்கமாக உனக்கு நான் சொல்கிறேன். ஏன் சுருக்கமாக? 18வது சாப்டர், மறுபடியும் முதல்ல சொல்லக்கூடாது, 6வது அத்தியாயத்துல இருந்து. எப்படி அடையறான்? எப்படி அடையறான்? தியானத்தின் மூலமா தான். அந்த தியான அத்தியாயத்துல எல்லாமே முடிஞ்சிருச்சு, சொல்லிட்டாரு. ஆனா மறுபடியும் அதை நான் உனக்கு சுருக்கமாக சொல்கிறேன். இந்த 18வது அத்தியாயம் நம்ம ஏற்கனவே சொன்னது போல இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா அத்தியாயத்தினுடைய சுருக்கம், சாரம். அங்கு ஏதாவது கொஞ்சம் கனெக்ஷன் ஏதாவது விட்டு போயிருந்தா கூட, ஏதாவது ஒரு சில பாயிண்ட் விட்டு போயிருந்தா கூட இங்க நிறைவு செய்வார். இப்படி எல்லாமாகவே இந்த 18வது அத்தியாயம் அமைந்திருக்கு. இப்ப இங்க என்ன சொல்லிட்டாரு? அதனால கௌந்தையா ஞான சித்திம் பிராப்தா, இந்த ஞானத்தை அடைவதற்கான தகுதியை பெற்றவன், அதாவது கர்மயோகத்திலிருந்து கர்ம சந்நியாசத்தை மேற்கொண்டவன், அந்த கர்ம சந்நியாசத்திலும் எந்த மாதிரியான முன்னேற்றம் அடைந்து அவன் பிரம்மத்தை அடைகிறான் என்பதை நான் உனக்கு சுருக்கமாக கூறுகிறேன் அப்படின்னு 50வது ஸ்லோகத்துல சொல்லிட்டு அதை விளக்குகிறார். சுருக்கமா என்ன சுருக்கமா சொல்ல போறார்? 51, 52, 53ல இதை விளக்க போறார். எப்படி ஞானத்தில் அவன் நிலை பெற்று இந்த பிரம்மத்தை அடைகிறான் என்பதை. யாரு? இந்த ஞான யோகியதை அடைந்தவன், ஞான யோகிதை சித்தியை அடைந்தவன், தகுதியை பெற்றவன். என்ன தகுதி பெற்றவன் அவன்? இப்போ கர்மயோகத்திலிருந்து கர்ம சந்நியாச தகுதியை பெற்றவன். அங்க சிரவண மரணம் நிதித்தியாசனம் செய்ய போறான். அதை நான் உனக்கு இப்போ சுருக்கமாக சொல்கிறேன் அப்படின்னு இந்த பாட்டுல சொன்னாரு. இப்ப 51, 52, 53ல இந்த 3 பாடல்கள்லையும் அந்த பிரம்மத்தை எப்படி அவன் அடைகிறான், ஞானத்துக்கான தகுதியை பெற்று என்பதை விளக்கமாக சொல்றார். சுருக்கமா பார்க்கலாம். 51, 52, 53வது பாடல் 3 சேர்ந்து படிப்போம். புத்யா விசுத்யா யுக்தஹ, बुद्ध्या विशुद्धया युक्तः, புத்யா விசுத்தயா யுக்தஹ
बुद्ध्या विशुद्धया युक्तः धृत्यात्मानं नियम्य च धृत्यात्मानं नियम्य च धृत्यात्मानं नियम्य च धृत्यात्मानं नियम्य च शब्दादीन् विषयान् त्यक्त्वा शब्दादीन् विषयान् त्यक्त्वा शब्दादीन् विषयान् त्यक्त्वा शब्दादीन् विषयान् त्यक्त्वा रागद्वेषौ व्युदस्य च रागद्वेषौ व्युदस्य च रागद्वेषौ व्युदस्य च रागद्वेषौ व्युदस्य च विविक्तसेवी लघ्वाशी विविक्तसेवी लक्वाशी विविक्तसेवी लघ्वाशी विविक्तसेवी लक्वाशी इक्ल इग लक्वाशी लक इक्ल इग 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 ओके यतवाक्काय मानसः यतवाक्काय मानसः यतवाक्काय मानसः यतवाक्काय मानसः ध्यानयोगपरो नित्यम् ध्यानयोगपरो नित्यम् ध्यानयोगपरो नित्यम् ध्यानयोगपरो नित्यम् वैराग्यं समुपाश्रितः वैराग्यं समुपाश्रितः वैराग्यं समुपाश्रितः वैराग्यं समुपाश्रितः अहंकारं बलं दर्पम् अहंकारं बलं दर्पम् अहंकारं बलं दर्पम् अहंकारं बलं दर्पम् कामं क्रोधं परिग्रहम् कामं क्रोधं परिग्रहम् कामं क्रोधं परिग्रहम् कामं क्रोधं परिग्रहम् विमुच्य निर्ममः शान्तः विमुच्य निर्ममः शान्तः विमुच्य निर्ममः शान्तः विमुच्य निर्ममः शान्तः ब्रह्मभूयाय कल्पते ब्रह्मभूयाय कल्पते ब्रह्मभूयाय कल्पते ब्रह्मभूयाय कल्पते சேர்ந்து படிப்போம் बुद्ध्या विशुद्धया युक्तः धृत्यात्मानं नियम्य च शब्दादीन् विषयान् त्यक्त्वा रागद्वेषव्युधस्य च विविक्तसेवी लघ्वाशी यतवाक्काय मानसः ध्यानयोगपरो नित्यं वैराग्यं समुपाश्रितः अहंकारं बलं दर्पं कामं क्रोधं परिग्रहं विमुच्य निर्ममः शान्तः ब्रह्मभूयाय कल्पते சரி யாரு புத்தியா விசுத்தையா யுக்தக தூய்மையான புத்தி உடையவன் என்ன ஆகிறான் கடைசியில இந்த 53வது பாட்டை தான் முடியுது பிரம்மபூயாய கல்பத்தை பிரம்மத்தை அடைகின்ற தகுதியை பெறுகிறான் இல்ல பிரம்மத்தை அடைகிறான் மறுபடியும் இங்க வந்து தகுதி இல்லைன்னா அடைகிறான் ரெண்டு அர்த்தத்துக்கும் சொல்றாங்க ஏன்னா அந்த முயற்சியில இருக்கிறவனையே அடைகின்றவன் சொல்றான் இல்ல உண்மையிலேயே அடைந்து விட்டான் இப்படி ரெண்டு விதமாவும் நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஓகே ஆனா அந்த தகுதியை பெற்றவன் என்ன எப்படி முன்னேறுகிறான் பிரம்மத்தை அடைவதற்கான பாதையில் எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகிறான் அதான் இங்க முக்கியமான விஷயம் விசுத்தையா புத்தியா யுக்தக பரிசுத்தமான புத்தியுடன் கூடியவன் சுத்தம் இல்ல விசுத்தமான புத்தியுடன் கூடியவன் ஓகே இது என்னது இது விசுத்தமான புத்திங்க நம்ம முதல்ல சொன்னது போல ஸ்ரவணம்னு சொன்னோம் இல்லையா ஸ்ரவண மரணம் சொன்னோம்ல அங்க என்ன நடக்குது விசுத்தம் இங்க புத்தினாலே நமக்கு தெரியும் நிச்சயாத்மிகா புத்தி ஏதாவது ஒரு விஷயத்துல தீர்மானம் முடிவெடுத்து விட்டது புத்தி எது ஒரு விஷயத்தை முடிவு செய்கின்றதோ அது புத்தி மனம் என்ன பண்ணும் சஞ்சலம் இதுவா அதுவான்னு முடிவெடுக்க முடியாம நிலையில் மாறி மாறி சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறதுக்கு மனம்னு பேரு புத்தின்றது என்னது நிச்சயாத்மிகா ஒரு விஷயத்தை முடிவு செய்துவிடும்
அது தவறா முடிவு எடுக்கட்டும், ரகங்கா முடிவு எடுக்கட்டும். ஆனா அந்த சஞ்சலத்தன்மை நின்னுடும். அதுக்கு பேர் புத்தின்னு பேரு. சரியா? இது புத்திக்கு டெபினிஷன் வேதாந்தத்துல. இங்க விசுத்தியா புத்தின்னு அர்த்தம். இங்க புத்தின்னு சொன்ன உடனே ஒரு விஷயம் புரிஞ்சிடும். ஓஹோ, அது நிச்சயம் பண்ணி விட்டது. சரி, என்னப்பா நிச்சயம் பண்ணிடுச்சு? விசுத்தி ரொம்ப தெளிவா நிச்சயம் பண்ணிடுச்சு. அப்போ என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, சந்தேகம் இல்லாமல், சந்தேகம் சந்தேகம் வர ஒரு விஷயத்த நிச்சயம் பண்ணிவிட்டது. இன்னொன்னு என்ன இருக்கும்? தவறாக நிச்சயம் பண்ணுவது. இல்ல இங்க வந்து தவறா நிச்சயம் பண்ணல. ரெண்டு விஷயம் என்னன்னா, ஆத்ம சுரூபத்தை குறித்து மிக தெளிவான ஞானத்தை பெற்றது. முதல் விஷயம் சிரவணம், மரணத்துல எது எது ஆத்மஸ்வரூபம் என்பதுல அதுதான் இங்க விசுத்த புத்தி, யுக்தக விசுத்த புத்தியுடன் கூடினவனாய். அப்படின்னு அர்த்தம், எந்தவித சந்தேகமும் இல்லாமல் மிகச் சரியாக ஆத்ம சொரூபத்தை புரிந்து கொள்ளுதல். தெளிவு, கிறிஸ்டல் கிளியர் நாலேஜ் சொல்றாங்க. தெல்ல தெளிவான ஞானம் எதை குறித்து? ஆத்மஸ்வரூபத்தை குறித்து. அதை அடைந்தவனாய். முதல் விஷயம் எது எங்க இப்ப சொல்றோமா? சந்நியாசேன அதிகச்சதி, சந்நியாசத்தின் மூலமாக சொன்னாங்கல்ல. சரி, சந்நியாசத்தின் மூலமா அவன் எப்படி அடைகிறான்? அந்த ஸ்டெப்பை ஒண்ணு சொல்றாங்க பாருங்க. அதுல முக்கியமானது என்னது? மிக தெளிவான ஞானம், ஆத்மாவை குறித்த மிக தெளிவான ஞானத்தை பெறுதல். ஞானத்தை பெறுதல்னு அனுபவம் நினைச்சு கூடாது. ஆத்மஸ்வரூபத்தை குறித்த புரிதல், இதுதான் ஆத்மஸ்வரூபம். ஓகே, அதுதான் இங்க விசுத்த புத்தியா. ஒரு விஷயத்த நம்ம ரெண்டு விதமா புரிஞ்சுப்போம். ஒண்ணு என்ன, அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது, சந்தேகத்தோடவே இருக்கும். இது என்ன சந்தேகமாவே இருக்கு, இவர் யாருன்னு புரியவே மாட்டேங்குது, இது என்னன்னு தெரியவே மாட்டேங்குது, அந்த ஞானத்தினால பிரயோஜனம் கிடையாது. இல்ல மிக மிக சரியாக தவறா புரிந்து கொள்ளும். ஆப்போசிட்டா, இவர் இப்படிப்பட்ட சுபாவமே இல்லை, ஆனா அவங்க அப்படிப்பட்டவங்க அப்படின்னு முடிவு பண்ணிடு. இப்படி ரெண்டு ஞானத்தினாலும் பிரயோஜனம் கிடையாது. இது சுத்த ஞானம், அசுத்த ஞானம். இது சந்தேகத்தோட புரிந்து கொள்வது அசுத்த ஞானம். தவறாக, சரியா தவறாக, ஆப்போசிட்டா நேர் எதிராக புரிந்து கொள்வதும் அசுத்தம். இங்க விசுத்த புத்தியான அர்த்தம்னா, சந்தேகம் வர மிகச் சரியாக ஆத்மஸ்வரூபத்தை பற்றிய ஞானத்தை, ஞானத்துடன் கூடினவனாய், ஞானத்தை பெற்றவனாய், விசுத்த புத்தியா. சரி, தெளிவாயிடுச்சு உனக்கு, எந்தவித சந்தேகமும் இல்லை. இப்போ இதுதான் ஆத்மஸ்வரூபம். சிரவணம், மரணம் முடிஞ்சு. அடுத்து என்ன பண்ணும்? திருத்தியாத்மானம். திருத்தி மறந்துடக்கூடாது, எங்கேயோ படிச்சிருக்கோம் அதெல்லாம். 18ஆம் தேதியில சாத்விக திருப்தி கூட படிச்சுப்பாங்க. மறுபடியும் சொல்ல எங்க வருது பாருங்க. இதெல்லாம் எதுக்குது? நம்ம அன்றாட வாழ்க்கையில பல்வேறு கடமைகளை செய்வதிலேயே இந்த திருப்தி எல்லாம் முக்கியம். ஆனா இருக்கிறதுல முக்கியமானது தியானம், நிதித்தியாசனம். அங்க இந்த திருப்தி எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாருங்க. இப்ப தெளிவான ஆத்ம ஞானத்தை குறித்த தெளிவான ஞானம் வந்துடுச்சு. அதை வச்சுட்டு என்ன பண்றது? என்ன பண்ணும்னா, திருப்தியுடன், விடாமுயற்சியுடன் அதை ஹோல்ட் ஆன், அதை விடாப்பிடியாக அதை பிடித்து கொண்டு நியம்ய அதிலேயே நிலை பெறுவது. எந்தவித சஞ்சலத்துக்கும் இடம் கொடுக்காமல் அந்த தான் பெற்ற அந்த தெளிவான ஆத்ம ஞானத்தில் நிலை பெறுவது. திருப்தி, அங்க திருப்தியுடன், மன உறுதியுடன் வேற எதுவும் இப்ப எனக்கு முக்கியம் இல்லை வாழ்க்கையில. இந்த நான் பெற்ற இந்த தெளிவான இந்த ஆத்ம ஞானம் தான் நான் அடைய வேண்டியது என்று அந்த தியானத்தில் மன உறுதியுடன் நிலை பெற்று இருப்பது. சரி, இப்படி இருப்பதுக்கு அவ்வளவு சுலபமா அது? இதெல்லாம் எங்க என்ன பண்ணிட்டு இருக்கணும்? 6வது அத்தியாயத்தோட ரெப்பிட்டிஷன் மறுபடியும் எங்க அடுத்து வந்து பாருங்க. சப்தாதீன் விஷயான் தெக்துவா. வந்தது சப்த ஸ்பர்ஷ ரச ரூப கந்தம், 5 புலன்நுகர் பொருட்கள், 5 இந்திரியங்கள் இருக்க ஞானேந்திரியங்கள், 5 ஞானேந்திர விஷயங்களையும் தெக்துவா, எல்லாத்தையும் விட்டுட்டு. அப்ப எல்லாத்தையும் விட்டு என்ன பண்ணும்? சரி, கண்ணை முடிக்கலாம், பார்க்க வேண்டாம், காதையும் முடிக்கலாம், சுவைக்க கூடாது, நுகரக்கூடாது. ஐயோ, மூச்சு நிறுத்தணும், நாக்கு சாப்பிடவும் கூடாது. அப்ப என்ன, இறந்து போகணுமா? அப்படின்னு அர்த்தம். என்னது? இந்த தியானம் செய்வதற்கு எனக்கு என்ன தேவையோ, இந்த தியானம் செய்வதற்கு அப்படின்னு அர்த்தம், இந்த உடல் இருப்பதற்கு,
தியானம் செய்கின்ற அளவுக்கு இந்த உடல்ல தெம்பு இருக்கணும். அதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பயன்படுத்துவது. சப்த தியக்துவான மொத்தமா விட்டுட்டு இருக்கிறது. சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தம் சப்தாதி தியக்துவா எல்லாத்தையும் விட்டுட்டு யார் இருக்கும்? பிணம் தான் இருக்கும். செத்த பிணம் தானே, அதுக்கு சுவைக்க தெரியாது, பார்க்க தெரியாது, நுகர்வு. அப்படிங்க அர்த்தம் கிடையாது. என்ன அர்த்தம் இங்க? இந்த முன்னாடி சொன்னாங்க இல்லையா, திருத்தியாத்மானம் நியமிய பாருங்க, விசுத்த புத்தியா யுக்தக, மிக தெளிவாக ஆத்மஸ்வரூபத்தை குறித்த ஞானத்தை பெற்று சிரவண மரணம் முடித்து விட்டு திருத்தியாத்மானம் ஆத்மானம் திருத்தியுடன் ஆத்மாவை இங்க மனதை நியமிய மனதை நிலை பெறச் செய்ய வேண்டும். எதுல? தன் சொரூபத்தில், அந்த ஞானத்தில். அதற்கு என்ன பண்ணணும்? அதுக்கு தேவையான அளவுக்கு சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தம் என்ன வேணுமோ அதை மட்டும் பண்ணு. மற்ற எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே கிடையாது, எந்த வித செயல்பாடும் கிடையாது. இது மட்டும்தான். தெக்வா தெக்வா விட்டு விட்டு ராகத்வேஷம் எங்க வருது பாருங்க, அங்க கூட ராகத்வேஷம். இவனுக்கு இப்போ எது மினிமம் குறைந்தபட்சம் என்ன தேவையோ அந்த தேவையுள்ள பொருட்களிடத்துக்கு கூட விருப்ப வெறுப்பு இல்ல. விதசியச்ச விருப்ப வெறுப்பு நீங்கினவனாய். எந்த அளவுக்கு அந்த நிதித்தியாசனம் செய்யும் பொழுது எந்தவித மனசஞ்சலத்துக்கோ இடையூறுக்கோ வாய்ப்பே இல்லை பாருங்க, வாய்ப்பே இல்லை. அந்த நிலைக்கு போறது, அந்த நிலைக்கு போயாச்சு. ராகத்வேஷம் விதசச்ச. நம்ம ஏற்கனவே சொன்னது போல என்ன இருக்க போகுது? அவருக்கு தேவையான குடிக்க கொஞ்சம் ஒரு கிளாஸ் தண்ணி, 2 கிளாஸ் தண்ணி வச்சிருப்பாரா? ஏதோ பிக்ஷாக்கு தேவையான ஏதோ ஒரு இடத்துல 1-2 வீடு பார்த்து வச்சிருப்பாரா? இல்ல ஒரு ஆசிரம் பார்த்து வச்சிருப்பாரா? அங்க போய் அந்த பிக்ஷையை வாங்கி சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு உட்காந்து என்ன பண்ணும்? நியமியச்ச திருத்தியாத்மானம் நியமியச்ச. அப்படி மினிமம் தேவையான அடிப்படை வசதியாக இருக்கக்கூடிய அந்த பொருட்களிடத்து கூட ராகத்வேஷம் விருப்பு வெறுப்பு வைக்காத, விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடாது. எனக்கு 2 பேர் ஞாபகத்துக்கு வராங்க இப்போ இந்த நொடியில. யார் கேட்டீங்கன்னா காஞ்சி மகா பெரியவர். அதுக்கு முன்னாடி யார் கேட்டீங்கன்னா ராமானுஜாச்சாரியார். ராமானுஜர் இருக்காருல்ல, அவர் சொல்லுவாங்க, அவர் என்ன பண்ணுவாரா, பிக்ஷை வாங்குறாருல, சாதம் அவங்க என்ன போடுறாங்களோ அதான், அந்த சாதத்துல கூட என்ன பண்ணுவாரா, காவிரி ஆத்துக்கு போய் தன்னுடைய துணியில முடிச்சுப்பார்ல, துணியில வாங்கிடுவார் பிக்ஷை. வேஷ்டியோ துணியோ வெள்ளை துணியில அந்த சாதத்துல என்ன கொடுத்தாங்களோ அந்த உணவை அந்த காவிரி ஆத்து தண்ணியில அத அலசுவாராம், அலசி பிழிவார். இல்ல சுத்தப்படுத்துறாரா? இல்ல, அதுல கூட தனக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா சத்து இருக்கு, தேவையில்லை, எனக்கு அவ்வளவு சக்தி தேவையில்லை, அவ்வளவு தேவையில்லை. அது உட்காந்து டைஜஸ்ட் பண்றதுக்கு டைம் எனர்ஜி போகும், அதுக்கு தேவையா? இதை நம்ம அனலைஸ் பண்ண நல்லா இல்ல பாருங்க. ஆனா என்ன சொல்ல வராங்க அவங்க, என்ன பண்றாங்க அவங்க? என்ன முட்டாளா? என்ன மினிமம் வேணுமோ அதுக்கு மட்டும், எந்த விதத்திலையும் அந்த தியானம் செய்கின்ற அந்த நிலை இடையூறு வந்துடக்கூடாது. உடனே ராமானுஜர் தியானம் பண்றதுக்கு அப்படி அர்த்தம் கிடையாது. மற்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்கும், அவங்களாம் ஞானிகள், அந்த இறை சுரூபத்தை உணர்ந்தவர்களே மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்திருக்காங்க. அவங்க அப்படி பண்றாங்க. அப்புறம் காஞ்சி பெரியவர் எந்த இடம் எங்க போனாலும் ஒரு கைப்பிடி அளவு, அவருடைய கைப்பிடி அளவு சின்னது, அதுல ஒரு அவல், அவ்வளவுதான். அப்புறம் பால், ஒரு 1/2 கிளாஸ் பால். அது கூட அவங்க கம்பல் பண்ணி இவர் சாப்பிட மாட்டாரு. வரவங்க கிட்ட எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, சின்ன பசங்க கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி. ஆனா அவர் பாருங்க என்ன மினிமம் தேவையும். அது என்னன்னா, இங்க படிக்கிறதெல்லாம் சும்மா ஏதோ கற்பனை கிடையாது. இந்த நிலைக்கு நம்மளாலையும் உயர முடியும். அப்போ நம்மளுடைய ஸ்டேஜ், நம்மளுடைய வயதா இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம ஆன்மீக சாதனை, இதுல ஒவ்வொரு கட்டமா போக நம்மளுடைய உணவுல இருந்து எல்லாமே சப்த ஸ்பர்ஷ ரசரூப கந்தம் எல்லாமே மாறும். அதனுடைய இன்டேக், அதனுடைய இன்டராக்ஷன் எல்லாமே மாறும். ஓகே, சப்தாதி விஷயான் ஸ்திக்வா ராக், அதுல கூட என்னது விருப்பு வெறுப்பே கிடையாது, எந்த வித விருப்பு வெறுப்பும் இல்ல. விதசியச்ச விருப்பு வெறுப்பு உட்பொழித்து. இன்னும் முடியல பாருங்க, இன்னும் முடியல. சரி, என்ன பண்ண போறாரு? ஓகே, நம்ம
சொன்னோம்ல, திருத்தியாத்மானம் நியமிய சப்தம் இதெல்லாம் விட்டுட்டு உடனே நடக்குமா? அது உடனே நடக்கக்கூடாது, முடியாது, கிடையாது. ஷனை ஷனை உபரமே, அதே வார்த்தை பாருங்க. ஷனை ஷனைரு பரமே புத்தியா திருதி கிரகீதயா. எங்க வந்திருக்கு? புத்திய வந்துருச்சாங்க. புத்தியா விசுத்தியா யுக்தக, திருத்தி வந்துருச்சா? ஷனை ஷனைரு பரமே, உபரமேத் தானது வித்ராயல் சப்தாதி விஷயம் தெக்வா வந்துருச்சு. ஆத்ம சம்ஸ்தம் மனக்கிருத்வா கிஞ்சிதப்பின சிந்தையே, ஆத்மாவிடத்து மனதை செலுத்தி வேறு எந்த விஷயத்தை குறித்தும் சிந்தனை இல்லாமல். இங்க அதேதான். ராகத்வேஷம் விதசத்து, ராகத்வேஷம் இருந்தா எதை பத்தியா சிந்திப்போம் இல்ல, எதை பத்தியா சிந்திப்போம், அதுவும் இல்லைங்க. அத மறுபடியும் இங்க சந்நியாசேன அதிகச்சதி சொன்னார்ல, சந்நியாசத்தின் மூலமாக அடைகிறான். கர்ம சந்நியாசத்தை முடிச்சுட்டு, கர்ம யோகம் முடிச்சுட்டு கர்ம சந்நியாசம் மூலமாக அடைகிறான்னு சொன்னார்ல, அந்த கர்ம சந்நியாசம் என்னன்றத இங்க ரொம்ப தெளிவா படிப்படியா ஒவ்வொரு பாயிண்டா விளக்குகிறாருங்க. சரி, புத்தியா விசுத்தியா யுக்தக திருத்தியாத்மானம் நியமியச்ச, ஆத்மாவில் நான் கிஞ்சித் அப்படி சிந்தையத்தான் அர்த்தம், உடனடியா முடியுமா? அது ஷனகி ஷனகி. நம்ம ஏற்கனவே நேற்று கூட இந்த பாயிண்ட் பார்த்தோம்னு நினைக்கிறேன். முதல்ல என்ன பண்ணும்? இந்திரியங்களை வெல்ல வேண்டும், விஷயங்களை வெல்ல வேண்டும். போனா பார்த்தோம்ல, மனதை வெல்ல வேண்டும், ஷனகி ஷனகி. அப்படிதான் ராகத்வேஷம் விதசத்தை விட்டு விட்டு, விருப்பெருப்பை விட்டு விட்டு என்ன செய்யணும்? மறுபடியும் பாருங்க, 6வது அத்தியாயம் ஞாபகம் வரணும். நம்ம ஏற்கனவே படிச்சுட்டு வந்த ஸ்லோகம். விவிக்த சேவி லக்வாஷி, விவிக்த சேவி. விவிக்த சேவின்னு அர்த்தம் தனிமையான இடத்தை நாடி, அவர் தனிமையான இடத்தில் இருப்பார். அதாவது தன்னுடைய இந்த தியானத்திற்கு எந்த விதமான இடையூறும் இல்லாத சூழ்நிலையில் இருப்பார்னு அர்த்தம். அந்த சூழ்நிலையை அமைத்துக் கொள்வார், அந்த சூழ்நிலையில் அவர் இருப்பார். அப்புறம் என்ன? லக்வாஷி. லக்வாஷி என்ன? நம்ம இப்ப பார்த்தோம்ல, அதேதான். குறைவான அளவுக்கு தன்னுடைய தியானத்திற்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உணவு இன்டேக், அதுதான் லக்வான்ஷ். ஏன்னா அதிகமா சாப்பிட்டா என்ன பிரச்சனை வந்துடும்? அந்த 6வது அத்தியாயத்துல ஞாபகம் வந்துடும், நீங்க தூக்கம் வந்துடும், இல்லைன்னா சோர்ந்து போயிடும், டயர்ட் ஆயிடும். நல்லா லஞ்ச் சாப்பிட்டா என்ன அருமையா தூக்கம் வருது இல்ல? லஞ்ச் சாப்பிட்டு இருந்தோம்னா ஒரு 2 மணிக்கு 1:30 மணிக்கு, அதுக்கப்புறம் 4 மணி 3:50க்குலாம் பசி வந்தது. 4 மணி கிளாஸ் வச்சா என்ன பண்ணுவோம்? ஸ்நாக்ஸை வச்சுட்டு சாப்பிட்டே இருக்கலாம் நம்ம கிளாஸ்ல, வீடியோ ஆன் பண்ணிட்டு. இப்போ என்ன படிக்கிறோம், நம்ம மைண்ட் எங்க போகுது பாருங்க, எங்க போகுது? திருப்பி திருப்பி இந்த உடல், பசி, தாகம், தூக்கம், மறுபடியும் கீத கிளாஸுக்கு வரும்போது கூட திருப்பி எங்க இருக்கு பாருங்க நம்ம மைண்ட் ஃபுல்லா. அப்போ இந்த கண்ட்ரோலே இல்ல பாருங்க. ஆனா அங்க எந்த நிலையில இருக்காங்க அவங்க? லக்வாம்ஷி யதவா காய மானசக, காய வாக் மானசக, இதெல்லாம் முன்னாடியே பார்த்துட்டோம் 6வது அத்தியாயத்துல. திருப்பி பாருங்க, காய பாடி உடல், வாக்கு ஸ்பீச், வாக் மனது, உடல் காயம் வாக்கு மனசு, இது 3ஐயும் தன் வசத்தில் வைத்துக்கொண்டு என்ன பண்ணும்? தியான யோக பரக நித்தியம், எப்பொழுதுமே தியான யோக பரக, தியானத்திலேயே ஈடுபட்டு கொண்டு இருப்பது. அதை தவிர வேற வேலை இல்லை. உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? வேற வேலை இல்லை, எல்லாத்தையும் முடிச்சாச்சு. தியான யோக பரக, தியானத்திலேயே ஈடுபட்டு கொண்டிருந்து இருப்பது. இதுல இன்னொரு முக்கியம் என்னன்னா, வேற எந்த சாதனையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. வேற எந்த சாதனையும் செய்ய வேண்டாம். நான் ஜபம் பண்றேன், நான் பூஜை பண்றேன், அவசியம் இல்லை. யாருக்கு? இந்த நிலைக்கு வந்தவங்களுக்கு. நமக்கு இல்ல, இந்த நிலைக்கு வந்தவங்க சொல்றாங்க. அந்த நிலையில போய் மறுபடியும் இவங்க என்ன பண்ண வேண்டியது இல்ல, தியான யோக பரக நித்தியம், எப்பொழுதும் தியானத்திலேயே ஈடுபட்டு கொண்டிருந்தாலே போதும். மறுபடியும் என்னது? இந்த நிலையை அடைவதற்கு தான் மற்ற எல்லா சாதனையும். அந்த நிலையை அடைஞ்சாச்சு, மறுபடியும் எதுக்கு இதே சாதனை எல்லாம் செஞ்சுட்டு? தேவையில்லை. ஜப பூஜை இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை அந்த நிலையில. அப்படி ஒரு அர்த்தமும் இருக்கு, தியான யோக பரக நித்தியம். இதெல்லாம் செய்யணும்னா அவ்வளவு சுலபமா? வைராகியம் சமுபாஸ்ருதக அபியாசேன கவுந்தே வைராகியன கிரஹியத்தை சொன்னார்ல, அபியாச வைராகியம் இங்கே வந்துருச்சு பாருங்க. வைராகியம் சமுபாஸ்ருதக, வைராகியத்தை முழுவதுமாக கை கொண்டு.
சமுபாஷிதக முழுவதுமாக கை கொண்டு வைராகியத்தை எந்தவித விஷயங்களிலும் பொருட்களிலும் இது எனக்கு வேண்டும், இது இருந்தா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற எண்ணமே இல்லை. எண்ணமே இல்லைங்க. என்ன பண்ணிட்டு இருக்காரு முழுக்க முழுக்க? தியான யோக பரக நித்தியம். நித்தியம். சரி, என்னென்னலாம் பார்த்தோம்? விவிக்த சேவி, தனிமையான இடம், லக்வாம்சி, தேவையான அளவுக்கு மட்டுமே உணவு, உடல் மனம் காயம், உடல் மன வாக்கு, உடல் வாக்கு காயம், காயம்னா உடல் வாக்கு மனது, உடல் வாக்கு மனது, இது அனைத்தையும் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டு எப்போ வைராகியத்துடன் முழுமையாக கூடினவனாய் தியானத்திலேயே ஈடுபட்டு கொண்டு இருந்து முடியல. இன்னும் அந்த 51 ஆரம்பிச்சது 53 தான் முடியுது. ஈடுபட்டு கொண்டிருந்து என்ன ஆகுது? என்னடா முடிஞ்சுதான்னு பார்த்தா மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்களே. அகங்காரம், பலம், தர்ப்பம். பாருங்க, இங்க கூடவா? இது கூடனா ஒரு மணி நேரம் தியானம் பண்ணுவாரு, அப்புறம் அவர் போயிடுவாரு. அப்படி அர்த்தம் கிடையாது. இது பல காலம் நடக்கிறது இல்ல இந்த நிதித்தியாசனம்ன்றது. அப்போ ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல அகங்காரம் வந்துடக்கூடாது. அகங்காரம் அனைத்தையும் என்ன பண்றாரு? விமுச்சிய. அகங்காரம், பலம், தர்ப்பம், காமம், குரோதம், பரிகிரகம், இது எல்லாத்தையும் விமுச்சிய. அகங்காரம் என்னது? நான் எந்த நிலைக்கு உயர்ந்துட்டேன் பாரு, இந்த மக்கள்லாம் என்ன சம்சாரத்துல உழந்துட்டு இருக்காங்க, நான் என்னது பிரம்ம தியானத்துல சவிகல்ப சமாதி, அந்த நிலைக்கு நிர்விகல்ப சமாதி நிலைக்கு நான் வந்துட்டேன். ஏன்? தியான யோக பரவநித்தியம். இவருக்கு வேற எந்த கடமைகளும் இல்ல. அங்க கூட இந்த அகங்காரம் வந்துடக்கூடாது, கர்வம் வந்துடக்கூடாது. நான் எவ்வளவு உயர்ந்த நிலையில இருக்கேன், எப்பேற்பட்ட நிலையில இருக்கேன் நான் அப்படின்னு அந்த அகங்காரம் விமுச்சிய. இதெல்லாம் இதெல்லாம் விட்டுட்டு பலம். பலம் என்ன? அப்புறம் பலம் இங்க யோக பலம் சொல்றாங்க. இந்த தியானத்துல இவ்வளவு ஆழ்ந்து ஈடுபடும் பொழுது இவருக்கு ஒரு 2 விதமான அர்த்தம் பார்க்கணும். நம்ம எப்ப பாரு நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்படி இதுதான் எல்லாத்தையும் நம்ம இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். இப்படிதான். அது என்னது? நமக்கு ஒரு அகங்காரத்தினால நான் சொல்றபடிதான் நடக்கணும், இதுதான் சரி. இல்லைன்னா இன்னொன்னு அர்த்தம் என்ன? இன்னொரு அர்த்தம் எல்லாத்தையும் பெர்ஃபெக்ஷன் சொல்றோம்ல, அது இருக்கட்டும். இன்னொரு அர்த்தம் இவருடைய நான் என்ன சொன்னாலும் நடந்துரும் தெரியும்ல, எனக்கு கடந்த காலமும் தெரியும், நிகழ்காலமும் தெரியும், எதிர்காலத்தை குறித்து எனக்கு தெரியும். இந்த மாதிரி சக்தி இல்லாமல் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா அதையும் விட்டுட்டு பலம், ஒரு ஸ்ட்ரென்த் வருது அவருக்கு. இவர் சொன்னா, இவர் நினைச்சா சங்கல்பம் நடந்துருது. அதனால என்ன? அது எல்லாமே இப்படி நடங்க, இதுதான் சரி, எல்லாமே எனக்கு தெரியும், நான் சொல்றதுதான் எல்லாமே சரி, இப்படி யார் சொன்னாலுமே தப்பு, அந்த நிலை அதையும் விட்டுட்டு தர்ப்பம். இங்க மறுபடியும் இதுதான் இங்க இந்த தர்ப்பம். இதனால என்ன ஆகுதுன்னா, செய்யக்கூடாத காரியத்தையும் நான் செய்கின்ற அளவுக்கு ஆணவத்தோட இருப்பது தர்ப்பம். என்னை யாரும் எதுவும் கேட்க முடியாது, எந்த கேள்வியும் கேட்க முடியாது, நான் கேள்விக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் அப்படின்னு. அது தர்ப்பம். அது நெகட்டிவா. பலத்துக்கும் அகங்காரத்துக்கும் தர்ப்பத்துக்கும் அதான் டிஃபரன்ஸ். தர்ப்பம். அதுக்கப்புறம் காமம், ஆசை, பரிகிரகம், பற்று. ஆசை, பரிகிரகம், எனக்கு இது வேணும், அது மேல தனக்கு வேண்டிய விஷயத்துல பரிகிரகம், பற்று வைப்பது. இவருக்கு எதுவுமே இல்ல, மினிமமா இருக்கிற விஷயத்துல கூட இது எதுவுமே இல்லாமல், எந்த இதனுடைய நிழல் கூட இல்ல அவர்கிட்ட. அகங்காரம், பலம், தர்ப்பம், காமம், குரோதம், பரிகிரகம், பற்றுதல், இது அனைத்தையும் துறந்து விமுச்சிய விட்டு இது எல்லாமே இல்லாம இருப்பவன் எப்படி இருப்பான் பாருங்க. நிர்மமாக, எதுலையுமே தன்னுடையதுன்னு இது. அங்க இருக்கக்கூடிய ஒரு சாதாரண துணி, ஒரு ட்ரெஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இவருக்குன்னு ஒரு வேஷ்டி ஏதோ ஒண்ணு வச்சிருக்காரு, அது கூட தன்னுடையது, இதை நான் பாதுகாத்து வச்சுக்கணும் பத்திரமா. அந்த நிர்மமாக, அந்த மமத்துவமே இல்லை, அகங்காரம், நிர்மமாக. இந்த நிலையில அவருடைய மனது எப்படி இருக்கும்? சாந்தக அப்படின்னா எந்தவித செயல்பாடிலும் ஈடுபடாமல், உடல் அளவிலையும் மனதளவிலையும். அதுதான் அமைதி. நம்மளால இருக்க முடியுமா பாருப்போம்?
கொஞ்சம் கூட இந்த அமைதின்றது நமக்கு என்னன்னே தெரியாது. தூக்கம் தான் நமக்கு தெரியும். தூக்கத்துல ஆட்டோமேட்டிக்கலி நம்மளுடைய வாசனை வந்து எல்லாம் ஸ்டாப் ஆயிடுது கொஞ்ச நேரத்துக்கு, திருப்பி நம்மள அடிச்சு செயல்பட வைக்கிறதுக்கு. அதுவா செய்தே தவிர நமக்கு சாந்தம்னா என்னன்னு தெரியாது. கான்சியஸா நம்மளேவே அமைதியோட இருப்பது என்பது தெரியாது. ஏன்? மனதுல ஏதாவது ஒண்ணு ஓடிக்கொண்டே இருக்கும். இல்லைன்னா மனதை நிறுத்தினா கூட பின்னாடி வாசனை சஞ்சலப்படுத்தி கொண்டே இருக்கும் இந்த மனசை. இப்ப இங்க என்ன அர்த்தம் பாருங்க, வேற ஹையஸ்ட் நிலை, உயர்ந்த நிலைக்கு போயிட்டார். முன்னாடி சொன்னதே பார்ப்போம். முன்னாடியே வாக்கு, காய, மனசு எல்லாவற்றையுமே தன் வசத்தில் வைத்திருக்காரு. தியானத்திலே ஈடுபட்டிருக்காரு. தனிமையான இடம், குறைந்த அளவு, தனக்கு தேவையான அளவுக்கு மட்டுமே உணவு, அகங்காரம், பலம், தர்ப்பம், காமம், குரோதம், பரிகிரகம் எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் விட்டார். நிர்மமம், எதுலையும் தனக்கு தனக்கு தன்னுடைய இது தன்னுடைய எண்ணமே இல்ல. அப்படிப்பட்ட நிலையில இருக்கிறதுக்கு பேர் தான் அமைதின்னு பேர். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? இந்த நிலைக்கு அப்புறம் பிரம்மபூயாய கல்பத்தை தியாகா சாந்திர் அனந்தரம். தியாகம், அனைத்தையும் தியாகம் செய்த பின்னாடி அங்கதான் அமைதின்றதுல என்னன்னே தெரியும். அமைதி இப்ப நம்ம என்ன சொல்றோம்? இப்ப பாரு, வேலை செய்ய கொண்டாரு அமைதியா இருக்கு அப்படின்றோம்ல. நம்ம வேலையை விட்டதுனால அமைதியா இருக்கும் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா மறுபடியும் வேலையை குறித்தேதான் சிந்தனை பண்ணிட்டு இருக்கோம் மனதுல. அங்க அமைதி இல்ல. சரி, இல்ல இல்ல இல்ல, நான் நிஜமாவே எதுவுமே நினைக்கல தெரியுமா, நான் சும்மா தான் உட்காந்துருக்கேன். நீ சும்மா உட்காந்துருப்ப, உன் பின்னாடி வாசனை ஓடிட்டே இருக்கு. அந்த வாசனை பண்ணிட்டு இருக்க, நாளைக்கு என்ன பண்ண போற, நேத்து என்ன பண்ணோம், இன்னைக்கு என்ன பண்ண போற, எப்படி என்ன பண்ண போற. இது ஒரு செகண்ட் கூட நம்மள, ஒரு செகண்ட்ல அதுலயும் பார்ட்டிகள் எவ்வளவு மைன்யூட் இருக்கோ டைம், அந்த நொடிப்பொடு கூட நமக்கு அமைதினா என்னன்னு தெரியாது. என்னன்னா இந்த நிலையில தான் அது அமைதி. அதுக்கப்புறம் என்ன இருக்காங்க? பிரம்மபூயாய கல்பத்தை. அப்புறம் அங்க இருக்கிறதுக்கு என்ன இருக்காங்க? பிரம்மத்தை தவிர எதுவுமே கிடையாது. பிரம்மத்தை அவன் அடைகிறான். பிரம்மத்துக்கான, இங்கேயும் பாருங்க, பிரம்மத்துக்கான தகுதியை அடைகிறான், பிரம்மத்தை அடைகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது தகுதி இல்ல, இதோ பிரம்மத்தை அடைஞ்சாச்சு, அவ்வளவுதான். இதுக்கு மேல இன்னும் இல்லப்பா, இதுக்கு மேல எதுவுமே இல்ல, பிரம்மத்தை அடைஞ்சாச்சு. பிரம்மபூயாய கல்பத்து. இது என்ன சொன்னாரு 49வது ஸ்லோகத்துல? நைஷ்கர்மிய சித்திம் பரமாம் சந்நியாசேன அதிகச்சதி. சந்நியாசத்தின் மூலமா அடைவான்னு சொல்லியாச்சு. அதுக்கு முன்னாடி என்ன? விகத ஸ்பிருக, இப்படி ஆரம்பிச்சாரு. நீ கர்மயோகம், கர்மபல தியாகம் நீ செய்யறேன்னு சொன்னியே, ஓகே, வெரி குட். அது நீ செஞ்சுட்டனா விகத ஸ்பிருக ஜிதாத்மான சர்வத்திர சமபுத்திகி சந்நியாசேன அதிகச்சதி. சந்நியாசேன நைஷ்கர்ம சித்தி பரமாம் அதிகச்சதி. சரி, சந்நியாசம்னால என்னது? அது நான் சொல்றேன். சித்திம் பிராப்தா, எப்படி வந்து இந்த சந்நியாசத்தின் மூலமாக இவன் ஞான நிஷ்ட பர, ஞானத்திலேயே நிஷ்டை பெறுவதற்கு இவன் தகுதியுடையவனாக ஆகின்றானோ அந்த நிலையை நான் உனக்கு சொல்கிறேன் சொல்லிட்டு, அது எப்படி வந்தது? விசுத்த புத்தியா யுக்தக திருத்தியாத்மானம் நியமிச்ச சப்தாதீன் விஷயான் தெக்வா ராகத்வேஷம் விதஸ்ய விவிக்த சேவி லக்வாஷி யதவா காய மானசக தியான யோக பரவ நித்தியம் வைராகியம் சமபாஷ்டக. எல்லாம் வந்துச்சு. இன்னும் பார்த்தாதான் அகங்காரம், பலம், தர்ப்பம், காமம், குரோதம், பரிகிரகம் விமுச்சிய. மறுபடியும் 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 எங்க சொல்றாங்க? நம்ம நிலைக்கு சொல்றாங்க. இப்போ அந்த நிலையிலே இருக்கக்கூடாதுன்னா எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? இங்க இருந்து அகங்காரம், பலம், தர்ப்பம், காமம், குரோதம், ராக, துவேஷம், விருப்பு வெறுப்பு, இன்சிஸ்டன்ஸ், தர்ப்பம், இப்படிதான், இதான் இதான் இதான், இந்த மாதிரி எதுவுமே கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்துல இருந்தும் பட்டதுல நீங்கி சாந்தி, தியாக, அனைத்தையும் விடும்பொழுது சாந்தி கிடைக்குது. நிர்மமாக அனைத்தையும் விடுவதுன்னா என்னன்னா நிர்மமாக தான் அது. இது எதுவுமே என்னதில்லை, இதுக்கு எதுக்கும் எனக்கும் எந்த வித தொடர்பும் இல்லை. என் சொரூபம் என்னது? என் சொரூபம் இது எதுவுமே இல்லைன்னா என் சொரூபம் எது? இந்த ஆத்மஸ்வரூபம் தான். பிரம்மபூயாய கல்பத்தே. இவ்வாறு சாந்தி, இந்த சாந்தி அடைந்த பின்னாடி, சாந்த அடைந்த பின்னாடி, அந்த சாந்தின்றது எங்க வந்து பாருங்க? நிர்மமாக முன்னாடி. அந்த நிர்மமகன்றது வராம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் இடையூறா இருக்கு? அகங்காரம், பர்மம், தர்ப்பம், காம, குரோத, பரிகிரகம், இதெல்லாம் தான் தடையாக இருக்கு. எல்லாத்துலயும் என்னது என்னது என்னது, நான் எனது, இதுதான் இங்க கொண்டு வந்து நிறுத்துறார். இப்படி இவன் சந்நியாசேன நைஷ்கர்ம சித்தி பராம் பராம் நைஷ்கர்ம சித்தி கச்சதி எப்படி அடைகிறான்றது உனக்கு சமாசேன,
சுருக்கமாக நான் சொல்கிறேன்னு சொன்னாரு. சுருக்கமாக சொல்லிட்டேன். 6வது அத்தியாயத்தை மறுபடியும் அழகாக இன்னும் சுருக்கமாக விளக்கிட்டார். பிரம்மத்தை அடைகிறான். இவ்விதமாக இவன் பிரம்மத்தை அடைகிறான். கர்மயோகம் செய்த எப்படி எதுக்கு? சந்நியாசம் தியாகம். இதனுடைய தத்துவம் என்ன? சந்நியாச தியாகம் இதனுடைய தத்துவம் கர்ம பல தியாகம். நான் என்ன கர்மத்தை செய்து அந்த பலனை நான் துறப்பது? உன்னுடைய சுபாவத்தின்படி அமைந்த பிராமண கர்மம், கஷத்திரிய கர்மம், வைசிய கர்மம், சூத்திர கர்மம். இந்த 4ல ஏதோ ஒன்று உனக்கு, அதை நீ இறை வழிபாடாக செய்வதுதான் கர்ம பலனை தியாகம் செய்வது. கர்மத்தை தியாகம் செய்வது கிடையவே கிடையாது. சரி, இதுல நான் கர்மத்தை தியாகம், என்னுடைய கர்மம், என்னுடைய சுதர்மத்தை மாத்திக்கலாமா? மாத்திக்காத. விருப்பு வெறுப்புனாலதான் நீ மாத்திரமே தவிர மாத்திக்காத. உன் கர்மம் உன்னுடைய தோஷம் நினைக்காத. எல்லா கர்மத்திலையும் தோஷம் இருக்கு. என்ன தோஷம் இருக்கு? முக்குணங்களுக்கு உட்பட்டது, அப்புறம் கர்ம பலத்தை கொடுக்கக்கூடியது. ஆனா நீ தேடுற ஆத்மா முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டது. அதனால நீ என்ன பண்ணு? உன்னுடைய கர்மத்தை விருப்பெருப்பு இல்லாம இறை வழிபாடாக செய்யும் பொழுது நீ விகத ஸ்பிருக ஜிதாத்மானக வருது பாருங்க வரிசையா. புரியுதா அது கனெக்ஷன்? இதனால நீ சந்நியாசத்தின் மூலமாக, கர்மயோகத்தின் மூலமாக கர்ம சந்நியாசம் அடைந்து, கர்ம சந்நியாசத்துல சிரவண மனனம் முடித்து, நிதித்தியாசனத்துல மூலமாக நீ பிரம்மத்தை அடைகிறாய். அப்படி சொல்லி முடிக்கிறார் பகவான். அடுத்து என்ன சொல்ல போறாரு நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இன்னைக்கு இதோட நிறைவு செய்து. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம்.